வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பகுதி 11. கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக். டெல்லியில் கில்ஜி வம்சத்தை அடியோடு முடிச்சு வச்ச கியாசுதீனோட அப்பா ஒரு முஸ்லிம், அம்மா ஒரு ராஜபுத்திர இனத்தை சேர்ந்த இந்து. இந்த காதல் தம்பதிக்கு பிறந்த கியாசுதீன் எப்பொழுதுமே தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளப்போறோன்னு கனவுலையும் நினச்சிட்டதில்லை. அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சியில் வடக்கு எல்லையில் ஒரு திறமையான ஒரு தளபதியாக மட்டுமே இருந்தார். ஆனால் விதி இவரோட வாழ்க்கையில் விளையாடி அவரை டெல்லிக்கு அனுப்பி வச்சிருச்சு. புகழ்பெற்ற தலைநகரை அலங்கோலமாக ஆட்சி புரிந்து கேவலப்படுத்திய ஆண் வைப்பாட்டி குஸ்ருகான் செத்து வீழ்ந்த பிறகு அவமானத்தால் அதுவரை தலைகுனிந்திருந்த மதகுருமார்கள், அமைச்சர்கள் எல்லோரும் தலனமிருந்தாங்க. கியாசுதீன் துக்ளக்கை அரசராக்க விரும்பினாங்க. அவரும் வெற்றி ஊர்வலத்தில் குதிரை மீது ஏறி அமர்ந்து வந்துட்டு இருந்தார். தொலைவில் மின்னிய அரியணையை பார்த்ததும் அவர் கண்களில் நீர். குதிரையிலேருந்து தாவி இறங்கி அங்கேயே படிக்கட்டில் உட்காந்துட்டு ஓன்னு அழ ஆரம்பித்தார். என்னவோ ஏதோன்னு பதவி எல்லாரும் விபரீதமான அவர்கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. பிறகு ஒரு வழியாக தலையை நிமிர்த்திய கியாசுதீன் உணர்ச்சிகரமாக முழக்கமிட்டார். என் அன்புக்குரிய மக்களே, இந்த அவை பெரியவர்கள் முன்னும் நான் மண்டிட்டு கேட்டுக்கிறேன். நான் வாளை உயர்த்தியது அரியணையில் அமர்வதற்காக இல்லை, ஒரு கொடூரமான மிருகத்தை அப்புறப்படுத்துவதற்காகத்தான். மாமன்னர் அலாவுதீன் கில்ஜி அமர்ந்த இந்த அரியாசனத்தில் நான் எப்படி அமர்வேன்? அவரோட வாரிசுகள் யாரையாவது நீங்கள் அரசராக்குங்க, நான் அவங்களுக்கு காப்பாளனாக இருக்கேன். இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசி வேறு யாரையாவது மன்னராக ஆக்குங்கள், நான் அவர்கள் கீழே பணிபுரிய தயாராக இருக்கேன் என்று உருக்கமாக பேசினார். கில்ஜி வம்சத்தில் ஒருத்தரை கூட உயிரோடு விட்டு வைக்காததால் கடைசியாக ஏகமனதாக கியாசுதீனே அரசரானார். கிபி 22 ஆகஸ்ட் 1321. கலியாட்ட சுல்தான்கள் முபாரக் ஷாவும் குஸ்ருகானும் கஜானாவை ஏற்கனவே ஒரு வழி பண்ணியிருந்தாங்க. கியாசுதீன் ஆட்சிக்கு வந்த பொழுது அரசாங்கத்தின் நிதி நிலைமை படுமோசமாக இருந்தது. ஆனால் இவர் தன்னோட நிர்வாக திறமையால் எல்லாத்தையும் சரி செஞ்சார். திட்டவட்டமான வரி வசூல், தேவைக்கேற்ப சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார். திறமையானவர்கள் மந்திரிகளாகவும் கவர்னராகவும் ஆக்கப்பட்டார்கள். போர்களில் வீரம் காட்டியவர்கள் தளபதியானார்கள். வியாபாரிகளுக்கு சலுகைகள் கொடுத்தாங்க. மக்களுக்கு உணவுகள் சீர்படுத்தி கொடுக்கப்பட்டது. சீர்கெட்ட மாளிகைகள், அரண்மனைகள்லாம் பழுது பார்க்கப்பட்டது. புதிய கால்வாய்கள் அமைக்கப்பட்டது, சாலைகள் அமைக்கப்பட்டது. இருந்தும் அப்போது அவருக்கு வயசு 60. சுல்தானுக்கு 5 மகன்கள். மூத்தவர் முல்லிக் ஃபக்ருதீன் ஜூனா. அடுத்த வாரிசாக உடனே அவர் அறிவிக்கப்பட்டார், அலுஃப்கான் என்ற புது பட்ட பெயரோடு. இந்த பெயரும் போய் முகமது பின் துக்ளக் என்ற பெயரில் ஆண்ட பிரச்சனைக்குரிய மன்னர் இவர்தான். கியாசுதீன் துக்ளக் ஆட்சிக்கு வந்த பிறகு 2வது ஆண்டிலேயே தன் படைபலத்தை காட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. காட்ட வச்சவர் யாருன்னா, தெற்கே வாராங்கல் பிரதேசத்தை ஆண்ட பிரதாபருத்ர தேவர் என்னும் மன்னர். அதுவரை டெல்லிக்கு கப்பம் கட்டிட்டு இருந்த இவர் நான் கப்பம் கட்ட மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு. இளவரசர் முகமது பின் துக்ளக் தலைமையில் ஒரு பெரும் படை கிளம்பியது. எல்லாவித ஏற்பாடுகளுடன் தயாராக இருந்த வாராங்கல் இந்த முஸ்லிம் மன்னர்களை துரத்தி அடிச்சுது. மேலும் திடீரென்று துக்ளக் படை வீரர்களையே ஒரு தொற்று நோய், அதாவது பிளேக் என்று கூறப்படுகிறது, அதுவும் பரவ நோயால் அவதிப்பட்டவாறு திரும்பி தட்டுத்தடுமாறி ஓடிக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை பிரதாபருத்ரரின் படை வீரர்கள் வெட்டி தள்ளினாங்க. தோற்று திரும்பிய முகமது பின் துக்ளக் மீண்டும் 2 மாதம் கழித்து சூளுரத்தை விட்டு வாராங்கல் நாட்டுக்கு தன் படையோடு போகிறாரு. இந்த தடவை வீராவேசத்துடன் போர் புரிந்து வாராங்கல் நாட்டை வெற்றி கொண்டு அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வராரு. அரண்மனையில் இருந்த மொத்த செலவும் அடியோடு துடைக்கப்பட்டு யானைகளில் ஏற்றப்பட்டு கொண்டு வராரு. ஊர் திரும்பிய மகனை ஆற தழுவி வரவேற்கிறார் கியாசுதீன் துக்ளக். இந்த தருணத்தில் ஒரு வித்தியாசமான போர்க்களம் சம்பந்தப்படாத ஒரு உண்மை நிகழ்ச்சியை குறிப்பிட்டாக வேண்டும். இது நிஜமாவே நடந்தது. ஹஸ்ரத் நிஜாமுதீன் ஆலியா என்னும் முஸ்லிம் துறவி டெல்லியில் ஒரு மூலையில் எளிமையானதொரு ஆசிரமம் அமைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அன்பு, அறிவு, அடக்கம் கொண்டிருந்த இந்த ஞானியிடம் மக்கள் பெரும் மதிப்பு வச்சுருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனேயே டெல்லிக்கு அருகாமையில் துக்லாபாத் என்ற பெயரில் புது தலைநகரை கட்ட ஆரம்பித்தார் சுல்தான் கியாசுதீன் துக்ளக். எல்லோரும் வியக்கும் அளவுக்கு 2 ஆண்டில் அழகாக கட்டி முடித்தார். புது அரண்மனையில் சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் அவருக்கு எல்லா கலைஞர்கள், கவிஞர்கள், பிரபுக்கள், மன்னர்கள்லாம் கியூட வாழ்த்து தெரிவித்தாங்க. ஆனால் இந்த துறவி மட்டும் அவர்கிட்ட போகவே இல்லை. என்னை இவர் மட்டும் பார்க்காது ஏன் என்று அந்த மகானுக்கு கேள்வி கடிதம் அனுப்பினார் சுல்தான். தலைநகரமாக அது, இன்னும் கொஞ்சம் காலத்தில் அங்கு குடியேறப்போவது வழிப்பறி திருடர்களும் நரிகளும் குரங்களும் ஒவ்வால்களும் தான். போய் உங்கள் ராஜா கிட்ட போய் சொல்லுங்க என்று பதில் அனுப்பினார் அந்த துறவி. இது கேட்ட சுல்தானுக்கு கடுப்பு. இருந்தாலும் அவர் மக்கள்கிட்ட பெரும் மதிப்பு இருந்ததால் அவரை எதுவுமே செய்யலை. இதற்கிடையே எந்த சுல்தான் வந்தாலும் வம்பு பண்ணுற, முரண்டு பிடிக்கிற வங்காளம் கியாசுதீனுக்கும் எதிராகவும் போர்க்கொடி தூக்குச்சு. வங்காள மன்னர் பேரும் கியாசுதீன். இவரை அடக்க ஒரு படையோட தன்னோட கடைசி மகனை அழைச்சிக்கிட்டு அவர் வங்காளத்தை நோக்கி போகிறார் கியாசுதீன் துக்ளக். படை வெற்றியும் பெறுகிறது.
திரும்பி வரும்பொழுது வங்காளத்தில் வெற்றி பெற்றவுடன் கியாசுதீன் டெல்லிக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது சில அமைச்சர்கள் தங்களை மதிக்காமல் திரிந்து கொண்டிருக்கும் அந்த துறவிக்கு தலைநகர் திரும்பியவுடன் நீங்கள் கட்டாயம் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த செய்தி போய் சேர்ந்ததும் சீடர்களும் மக்களும் 90 வயது நிரம்பிய அந்த மகான் முன் ஓடி சென்று விஷயத்தை சொல்லி அழ ஆரம்பித்தார்கள். இதற்குள் ஒருவர் விரைந்து வந்து, கடவுளின் அன்பை பெற்ற எங்கள் ஆசானே, சுல்தான் படை வெகு அருகில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் டெல்லிக்கு வந்து சேர்ந்துவிடுமா? உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று எச்சரிக்க மக்கள் கூட்டம் கதற ஆரம்பிக்கிறது. அமைதியாக அமர்ந்திருந்த அந்த மகான் நிஜாமுதீன் ஆலியா ஒரு பெருமூச்சோடு எல்லாரையும் கமர்த்து விட்டு, ஏன் அழறீங்க? அதிகார போதையில் மூழ்கிய உடன் மமதையோடு பேசும் எத்தனை மன்னர்களை நான் பார்த்துருக்கேன். துளிர் விட்ட ஒரு புல்லை கூட இறைவனோட உத்தரவு இல்லாமல் யாராலும் அழிக்க முடியாது. இதுக்குவா அவங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார். கியாசுதீன் படை டெல்லி எல்லைக்கு வந்து விட்டதே, இப்பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்று ஒருவர் புலம்ப அவரை ஏறிட்டு பார்த்த அந்த மகான், கியாசுதீன் துக்ளக் முதல்ல டெல்லிக்கு வந்து சேரட்டும், பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஹனூஸ் தில்லி தூர் ஹஸ்த், அதாவது சுல்தானுக்கு டெல்லி ரொம்ப தொலைவு என்று முணுமுணுத்ததை அருகில் இருந்தவர்கள் மட்டுமே கேட்டனர். வங்காளத்தில் தந்தை கியாசுதீன் வெற்றி பெற்றதை அடுத்து முகமது பின் துக்ளக்கு அவருக்கு பெரிய வரவேற்பு வளையங்கள்லாம் வச்சு சுமார் இங்கே அரண்மனையிலிருந்து 5 மைல் தொலைவில் ஒரு பெரிய மைதானத்தில் வண்ணமயமான பெரிய கோபுரம் ஒன்று மரத்தால் கட்டப்பட்டது. கண்ணை பறிக்கும் வகையில் வரவேற்பு வளைவுகள் அமைக்கப்பட்டது. தோரணங்கள் ஜொலித்தது. கியாசுதீன் தலைமையில் வெற்றிப்படை மைதானத்துக்குள்ள நுழைஞ்சது. முரசுகள் ஆர்ப்பரிக்க, வாத்தியங்கள் முழங்க சுல்தானை எதிர்கொண்டு வரவேற்றார் முகமது பின் துக்ளக். 2 பேரும் ஆற தழுவிக்கொண்டார்கள். பிறகு நடுநாயகமாக போடப்பட்ட சிம்மாசனத்தில் போயிட்டு அமர்ந்தார் கியாசுதீன். அருகில் அவரோட 5வது மகன் அமர்ந்தார். உங்களுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என கூறிவிட்டு நகர்ந்தார் முகமது பின் துக்ளக். திடீரென்று அந்த விபரீதம் நிகழ்ந்தது. சடசடவென பெரும் சத்தத்துடன் வரவேற்பு கோபுரம் அடியோடு சரிந்தது. தொடர்ந்து பெரும் தூண்கள், உப்பரிகை, மாடம், ராட்சத விளக்குகள் என்று ஒவ்வொன்றாய் விழுந்து சிம்மாசனத்தோடு சுல்தானுக்கு சமாதி கட்டியது. எங்கு நோக்கிலும் பெருமோலம். திகைத்து போன படைவீரர்கள் ஓடி வந்து விழுந்து கிடந்த எல்லாவற்றையும் உடனே சிரமப்பட்டு அகற்றினார்கள். பள்ளத்தில் சுல்தான் கியாசுதீன் உடல் தன் கூடவே இறந்து போன தன் கடைசி மகனை நோக்கி கை நீட்டியவாறு பரிதாபமாக கிடந்தது. மீர் இமார்த் என்னும் கில்லாடியான ஆஸ்தான கட்டடக்கலை வல்லுநர் தான் இந்த கோபுரத்தை கட்டியவர். பெரியவர் அமர்ந்தவுடன் கோபுரம் சரிந்து விழ வேண்டும், இல்லையெனில் உன் தலை சரிந்து விழும் என்று அவரிடம் முன்கூட்டியே இளவரசர் முகமது பின் துக்ளக் சொன்னதாகவும், மொத்தத்தில் கோபுரம் விழுந்தது எதேச்சையாக அல்ல, அது திட்டமிட்ட சதி என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சதி என்பதற்கான முழு ஆதாரம் எதுவும் இல்லை என்போரும் உண்டு. எது எப்படியோ, மன்னர் மண்ணுக்குள் உயிரோடு போன உடனே மகுடம் தலைமாறிவிட்டதால் கியாசுதீனும் மர்ம மரணம் பற்றி யாருமே எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்பது வேறு விஷயம். கியாசுதீன் துக்ளக் ஆண்டது 5 ஆண்டுகளே. அவர் மரணத்துக்கு பின் புதிதாக கட்டப்பட்ட தலைநகரமான துக்லாபாத் சீண்டுவாரற்று போனது. முகமது பின் துக்ளக்கும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். டெல்லியில் அமர்ந்து ஆட்சியை தொடர்ந்தார். ஆக மொத்தம் சில ஆண்டுகளில் முஸ்லிம் துறவியின் சாபம் பலித்தது. சிதிலமடைந்து போன கோட்டீஸ்வர்களுக்கு நடுவில் தரைமட்டமாக கிடக்கும் பரிதாபகரமான ஒரு தலைநகரைத்தான் டெல்லிக்கு அருகே இன்று காண முடியும். அங்கு இன்று குடியேறி இருப்பவை குரங்குகளும் நரிகளும் வௌவால்களும் தான். ஆனால் இத்தனைக்கும் நடுவில் இன்னும் சிதையாமல் கம்பீரமாக அங்கே தோற்றமளிக்கிறது ஒரு கல்லறை. அது கியாசுதீன் துக்ளக்கின் கல்லறை. நன்றி, வணக்கம். நாளை தொடரும்.